அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போது நிறைய பயங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பயந்தவங்க தான். ஆனால் நிறைய நேரங்களில் பயம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுகிறவர். பயம் ரொம்ப வேதனை உள்ளது. நிறைய பயம் இல்லை. இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, வியாதிக்கு பயப்படுறாங்க, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குது, பிள்ளைகளை குறித்த பயம் இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் பெற்றோர்களுக்கு உண்டு. படிப்பை குறித்த பயம், தங்களுடைய வேலைகளை குறித்த பயம், பிஸ்னஸை குறித்த பயம், காலையில் எழும்பும்போதே என்ன நடக்குன்னே தெரில அப்படிப்பட்ட ஒரு பயம். ஏதோ சில காரியங்களின் நிமித்தமாய் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். சில நேரம் பார்த்திங்கன்னா, ஒரு வயதாக ஆக அந்த வயதை குறித்த அந்த பலவீனங்கள் வந்து விடுமோ அப்படின்னு ஒரு பயம். இப்படி எல்லா பயமும் நம்மை சூழ்ந்து நிற்கும்போது தான் அந்த வேதம் சொல்லுகிறது, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார். அவர் சொல்கிறார், ஆண்டவர், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவும் இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஆண்டவர் அவனை பலப்படுத்தி யுத்தத்துக்கு அனுப்புகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் எந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களை பயப்படுத்துதோ அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுடைய பயத்துக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தெரியாதபடி தெரியலை, ஒருவேளை அறியாமையினால் ஒரு காரியத்தில் சிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி ஒரு பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குமானால், இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நான் உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டேன் என்று சொல்லி. அப்போது இன்றைக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் வியாதியை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். இது எப்படி முடியுமோ, இந்த காரியம் எங்கே கொண்டு போய் விடுமோ அப்படின்னு நமக்கு தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறான். சில வியாதிகள் என்னமாய் முடியும், மரணத்துக்கு நேராய் போய்விடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கும்போது தான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்டவர் நம்புங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறவர், அவர் ஒரு பரிகாரி என்று சொல்லி நீங்கள் அவரை நம்பும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ சில நேரங்களில் சில காரியங்களை பார்த்து நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில காரியங்கள் தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இதில் என்ன தீர்மானம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம், ஒரு கேள்வி இதிலெல்லாம் இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அந்த பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவார். சத்ருவின் சேனையை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள், சத்ருவுக்கு பயப்படாதிருங்கள், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், எல்லா பயத்துக்கும் உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை நான் வாழ வைப்பேன். இந்த உண்மையுள்ள தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? எந்த விதமான பயம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலின்னு சொல்லி. அவன் பயந்து ஆலைக்கு சமீபமாய், மீதியானியர்களுக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்த அந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவ்வளோ பெரிய தேவன். நாம் அவரை நம்பும்போது நான் ஏன் பயப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சிருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா?
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், தங்களுடைய வருங்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், தங்களுடைய வேலைகளில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், சத்துரு குடும்பத்தில் கிரியை செய்வதை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் தைரியப்படுத்துகிற தேவன், பயத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்க நீர் வல்லமை உள்ளவராகிய தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவித்து ஆண்டவரே ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அதற்காக உம்மை துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ. அன்பின்